முரசு சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று அன்பான வேண்டுகோள் விடுத்து இது வந்து தூணில் வேலை அதிகமாக தேவைப்படுது. கட்டுமரம் இந்த கரண்ட் அதுக்கு அதிகமாக கட்டுமரம் போக முடியல. பஸ்ஸில் 2 பேர் 3 பேர் சுற்றி தான் இருக்கிறாங்க. தூணில் வேலை போட்டால் எங்கள் தொழில் படுத்துங்க வசதியாக இருக்கும். கடலுக்கு மேலே நிறைய வீடு போயிருக்குது. அது வீடு போய் சரி பண்ணி கொடுக்குறாங்க. நரேந்திர மோடி அவர்களின் சின்னமாம் முரசு சின்னத்திலே வாக்குகளை கேட்டு இதை உங்கள் வேட்பாளர் எம் சவுந்தரம் பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியிலே முரசு சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு இருகரம் கூட்டி வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாக்குறோம் இந்த ஏரியா ஃபுல்லா மீனவர் சமுதாய மக்களுக்கு என்ன அடிப்படை வசதி இன்னைக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு எந்த ஒரு நிலையுமே இல்ல. இன்னைக்கு பாக்குறோம் காசிமேடுல இருக்க மீனவர்களுடைய மீன்பிடி துறைமுகம் இருக்கு. மீன்பிடி துறைமுகம் இன்றைக்கு வசதியோடு இருக்கா? நிச்சயமா இல்ல. எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாத மீன்பிடி துறைமுகம் இருக்கு. அது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையா மீனவ மக்களுக்கு உதவும் வகையில் நவீனப்படுத்தி அந்த துறைமுகத்தை நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்பதில் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மீன்பிடி வலை இன்னைக்கு பாக்குறோம். ராயபுரத்திலிருந்து மீன்பிடி வலை எங்கெங்க இல்லையோ அங்கெல்லாம் நிச்சயமாக மீன்பிடி வலை அமைத்துக் கொடுப்போம் என்று நிச்சயமாக உங்களிடம் உறுதி கூறுகிறோம். மக்களின் பாதுகாப்பை கருதி நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமர் ஆக்கிட நம்மின மக்கள் கடலுக்கு செல்லும் பொழுது அதற்கு நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமர் ஆக்கிட பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள் தாய்மார்களே. ஊழலற்ற ஆட்சி உருவாகிட திருவொற்றியூர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய திருவொற்றியூர் பகுதி செயலாளர் அருமை சகோதரி தவசுந்தரி அவர்கள் நமது வேட்பாளர் அவர்களுக்கு